ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அதாவது அநேகரால் நாம் பல முறை ஏமாற்றப்படுகிறோம். நமக்கு அதுலேருந்து வழியும் தெரியலை. ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சு, அவருடைய நடைமுறைகள் நம்மளை நாம் நம்புகிற மாதிரி நடப்பாங்க. சத்தியம் பண்ணி கூட பேசுவாங்க. ஆனால் பொய்யான இடுகிறவர்களாகத்தான் இருப்பாங்க. இதால் பாதிக்கப்பட்டு இந்த அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுருக்கலாம். ஆமாம் பாஸ்டர், அவங்க நம்மளை சத்தியம் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர், ரூபாயை கொடுத்து ஏமாந்து உட்காந்து. எத்தனை பேர் பார்த்தீங்களா? இது நிறைய பேர் வாழ்க்கையில் யார் யார் நம்பி சீட்டை போடுதாங்க, கொண்டு ஓடி போயிருந்தாங்க. ஏதாவது பொருள் எடுக்கணும்னு போடுதாங்க, ஏமாற்றிட்டு போயிருந்தான். நகை சீட்டா இப்போ அது நிறைய போடுதான், அவன் கடையவே மூடிட்டு போயிருந்தான். இப்படி பல விதங்களிலே ஆணையிட்டு சொல்லி சத்தியம் பண்ணி ஏமாந்து போன கூட்டம் நிறைய இருக்கு. நம்மகிட்டே இருக்காங்க இல்லையா? நம்மளோட கடன் வாங்குவாங்க, கரெக்டாக தந்துடுவோம் பாஸ்டர், இந்த கரையில் சிஸ்டர் நான் கரெக்டாக தந்துடுவேன், பிரதர் நான் கரெக்டாக தந்துடுவோம்பாங்க. பிறகு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க. டவர் கிடைக்காது, அது இருக்காது, இது இருக்காது. உண்மை இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். சில பேர் நம்மகிட்ட சத்தியம் பண்ணி பேசுவாங்க, நாமும் மனதிலிருந்து சில விஷயத்தை பேசுவோம். ஆனால் அவங்க தான் பெரிய துரோகிகளாகி மாறிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம விட்டுறணும். நாம் அப்போ யாருடைய சத்தியத்தை நம்புறது அப்படின்னா இயேசுநாதர் தான். அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பணும். ஏன்னா அவர் தான் ஆணையிட்டால் அதை கரெக்டாக நிறைவேற்றுகிறோம். நம்ம சில நேரம் அதைத்தான் என்ன சொன்னாலும் அதை மறந்துடுறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மாட்டோம். அதுக்கு பிறகு யாரை நம்பிடுறோம்? மனித வார்த்தைகளை, மனுஷனை நம்பி. அதுதான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைக்கு. இன்றைக்கி சுகத்தோடு இருந்து நீங்கள் இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சியை கேட்பதற்கு காரணம் தான். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாதபடி மனித வார்த்தை நம்பி, அவன் சத்தியத்தை நம்பி நம்ம கெட்டுப்போன கூட்டம் என்னையும் உட்பட நிறைய பேர் இருக்கோம். அதனால் அதுக்கு ஒரு முடிவை வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்ம ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவர் சொன்னால் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அதைத்தான் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லு. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி. பார்த்தீங்களா? அவர் ஒரு ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டார்? நீங்கள் தங்களுடைய அல்லாத தேசத்திலே 400 வருஷம் நீங்கள் உபத்திரப்படுவீங்க, உங்கள் அங்கேருந்து விடுவித்து எங்கே கொண்டு வரேன்னா கானானுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம்னு அவங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். அப்படின்னா ஆணையிட்டால் சத்தியமாக நான் செய்வேன் அப்படின்ட்டு. அந்த 6ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் அவர்களை எகிப்து தேசத்துக்கு அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும். பாருங்க எப்படி ஆணையிட உங்களை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை பார்த்து வச்சுருக்கார். கானான் தேசத்தை சூஸ் பண்ணி வச்சுருக்கிறார். அதனால் மனுஷன் ஏமாற்றிட்டான்னு கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, அழாதீங்க. போட்டோம், அவன் ஏமாத்தினா அவன் நம்மளை பார்த்து பழி எதுவாக இருந்தால் பரவாயில்ல. இப்போவும் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அவர் வார்த்தையை நம்பிடுவோம். அவர் வார்த்தையை நம்பிட்டு அவர் நமக்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக சொல்லிவிட்டார். அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம். அற்புதமான வார்த்தை எசேக்கியேல் மூலமாக சொல்கிறார் பாருங்கள். நான் பார்த்து வச்சது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், சிங்காரமான தேசத்தில். எப்படி? தேசங்களின் எல்லா தேசங்களையும் சிங்காரமான, எல்லாம் டாப் மோஸ்ட். அதனால் கவலைப்படாதீங்க, ஏமாந்துட்டோம்னு நினைக்காதீங்க. ஏமாற்றாத ஒருவர் இன்றைக்கி உங்களோட கூட பேசுகிறாரு. ஆண்டவரை நம்புங்க, ஆசீர்வாதமாக இருக்கும்.